ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காத புதினா சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் புதினா சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கட்டு இருக்கும், அந்த அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். 2 கட்டு அளவு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கட்டு அளவு கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். நீங்கள் இது டபுள் மடங்குன்னா கொத்தமல்லி அதில் ஒரு மடங்காக இருக்கணும். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கையளவு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்னால நான் இதை முன்னாடியே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சதும் நான் எண்ணெய் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம முதல்ல சேர்க்க வேண்டியது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்தோங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். பட் இது ரெண்டுமே வந்து இல்லாமல் இது செய்கிறதுனால பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, முழு உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுப்படணும். கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் புளி எடுத்திருக்கேன். புளி வந்து கொட்டை இல்லாமல் அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, நரம்பு மாதிரி, அதெல்லாம் எடுத்துட்டு 2 விரல் சைஸ்க்கு புளி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்தை ஏற்கப்ப நீங்கள் வந்து சிகப்பு மிளகா சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சிகப்பு மிளகா சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து நல்ல காரம் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பும் வந்து நல்லா வந்து வறுப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புளி வந்து முதல்ல சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுப்பட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 1 இன்ச்சு இஞ்சி வந்து நான் வாஷ் பண்ணி தோல் உரித்து இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு உங்களுக்கு இந்த கேப்பில் வந்து பொன்னிறம் ஆயிடுச்சுன்னா ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா வரணுன்னா நம்ம எப்படி வறுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அதனால தான் நானும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த பிறகு நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். என்னோடய பெருங்காய டப்பா வந்து புது டப்பாங்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உழுது. நீங்கள் ஒரேடியாக நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரேடியாக 1 பிஞ்சு இல்லை 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா சேர்க்கணும். நீங்கள் சப்போஸ் தக்காளி முதல்ல வதக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ தக்காளியை முதல்ல சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நான் வந்து ஃபஸ்ட்டு புதினா சேர்க்குறேன். புதினா கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்து அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ புதினா வந்து ஓரளவு வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு நம்ம புதினாவும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு தக்காளி வந்து சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பழுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா மசிய வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும். நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கழுவி ஒரு டைம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு டைம்னா வந்து லைட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட சாறு வெளியில் வந்து நல்லா வதங்கி நம்ம சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து அப்படியே கூட சேர்க்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியும் நல்லா வதங்கி இப்போ தான் வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதினா சட்னிங்கிறதுனால புதினாவோட குவான்டிட்டி தாங்க ஜாஸ்தியாக இருக்கணும். கொத்தமல்லி வந்து அதில் பாதி அளவு இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் சேர்த்த பிறகு அதுவும் வந்து நல்லா வந்து இது மசிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கின பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இதோட கலர் வந்து இதை மாதிரி நல்லா மசிஞ்சு போய் நல்லா வந்து ஒரு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த புதினாவும் கொத்தமல்லி அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதே சமயம் வதக்காமலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்த பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கடாய் எடுத்து பின்பக்கமாக வச்சுட்டேன். இது நல்லா ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டைம் கொரன்னு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 1 கப் தண்ணி அளவு நான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு அரை கப் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். அதே சமயம் ஓரங்கள் எல்லாமே நம்ம வந்து இது மாதிரி ஸ்பூனால் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஏன்னா வந்து இல்லைனா அது அரைப்படாமல் போகும். ஸோ இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சட்னி கெட்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெட்டியாகவே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் இன்னொரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கிறேன். அதாவது இன்னொரு அரை கப் சேர்த்துட்டு நான் சேர்க்க வேண்டிய உப்பு சேர்த்துட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தாங்க கிடைக்கும், தண்ணியாக கிடைக்காது சட்னி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு குண்டு மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அது பொன்னிறம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது உளுந்து வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே சமயம் கருவேப்பிலை வந்து நல்லா தெறித்து ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம சட்னி மேலே கொட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து கருக விடாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் எப்போதும் சட்னிக்கு எல்லாத்துக்குமே வந்து தாளிக்கிறது. ஸோ இப்போ இது மேலே கொட்டிட்டு இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ இது வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரமும் வந்து மீடியம் லெவலில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ கிட்ஸும் வந்து நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடுவோம். டேஸ்டிங் செஷனில் நான் இன்றைக்கி வந்து இட்லி கூட தான் இதை சர்வ் பண்ணியிருக்கேங்க. சூப்பராக பஞ்சு பஞ்சாக நம்மளோட சாஃப்ட் இட்லி கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. இது கண்டிப்பாக ஈஸியான சட்னிங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆளுங்க போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.